சாகரம் ச அம்பர பிரக்யம் அம்பரம் சாகரோபமம் சாகராம்பரயோஹோ சைவே நிர்விசேஷம் அதிருஷ்யதே சம்பிருத்தம் நபசாப்யம்பஹ சம்பிருத்தம் ச நபோம்பசாகா தாதிருக் ரூபே ஸ்மதிருஷ்யேதே யே தாரா ரத்னசமாகுலே. சமுத்திரத்தை பார்த்தா ஆகாசம் போல இருக்கு, ஆகாசத்தை பார்த்தா சமுத்திரம் போல இருக்கு. ஆகாசத்துல நிறைய நட்சத்திர கணங்கள்லாம் இருக்கு, சமுத்திரத்துல நிறைய முத்துக்கள்லாம் இருக்கு. ஆகாசம் கம்பீரமா இருக்கு, சமுத்திரம் ஆழமா இருக்கு. இவ்வாறு ரெண்டுமே பார்த்தோன்னா அகண்டத்தினுடைய பிரதீகமா இருக்கு. சமுத்திரமா இருக்கட்டும் ஆகாசமா இருக்கட்டும் அகண்டத்தினுடைய பிரதீகமா இருக்கு. ரெண்டும் விஸ்தாரங்கிற ஒரு குணத்தை உடையதா இருக்கு, ரெண்டும் வைபவமா இருக்கு. சமுத்திரத்துல மேகங்கள்லாம் எழுந்து நிற்கிறது, ஆகாசத்துல மேகங்கள்லாம் எழுந்து நிற்கிறது, சமுத்திரத்துல அலைகள்லாம் எழுந்து நிற்கிறது. ஆகாசத்துல இடி முழங்குற சப்தம் கேட்கறது, சமுத்திரத்துல அலைகள் டேஷ் ஆற சப்தம் கேட்கறது. ஒரு லெவல்ல அந்த ஹொரைசானை பார்த்தான்னா இந்த சமுத்திரமே அப்படி மேல போய் ஆகாசமா ஜம்ப் ஆகி வரதோன்னு தோன்றுகிறது. இதை பார்த்து வானர வீரர்கள் எல்லாருக்கும் குஷி வந்து இந்த வானர சமுத்திரம் அந்த சமுத்திரத்தை பார்த்து ரியாக்ட் பண்றது. சமுத்திர அலைகளுடைய சப்தத்தை கேட்ட உடனே வானராளுக்கு உற்சாகம் வந்து அவள்லாம் தன்னுடைய வாளால தரைய அடிக்க அந்த சப்தம் சமுத்திர அலைகளுடைய சப்தத்தை காட்டிலும் பெருசா கேட்கறது.